லைட்டிங் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண் பார்வை தெரியல. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். சரி, ஓகே. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏன் பேக் வச்சுட்டு இருக்க போகிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. வாட்ஸ் இன் மை காலேஜ் பேக் தான் பார்க்க போகிறேன். இந்த பேக் கொஞ்சம் அழுக்காக இருக்கும், பட் பரவாயில்ல, நான் அப்புறமா துவைச்சிட்டு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ் இன் மை காலேஜ் பேக், இந்த காலேஜ் பேக்கில் நம்ம என்னென்னலாம் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே என் காலேஜ் பேக். இது வந்து வைல்ட் கிராஃப்டோட. நானே வந்து இப்போ நான் என்னமோ வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் வந்து ஒரு சீனுக்காக நானே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், எனக்கு தெரியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி தொங்க இதெல்லாம் கீ செயின். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஷெல்ஃப் க்ளீன் பண்ண மாட்டியிருக்கேன். பட் நார்மலாகவே எனக்கு கீ செயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்மைலி கீ செயின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இதில் காசு போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நான் போட்டதில்லை, போட்டால் அவங்களுக்கே தெரியும், யாராவது எடுத்துருவாங்க. ஸோ தட் நம்ம இதில் 3 ஜிப் இருக்குது. ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்க ஜிப்லேருந்து போவோம். ஃபஸ்ட் ஜிப்பில் என்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போம். அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூட் கீ செயின் எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்தாங்க. இது எதுவுமே நான் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. அண்ட் இன்சைட் பார்த்தீங்கன்னா பேட்சஸ் எனக்கு கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கிறது பிடிக்கும், கொஞ்சம் அந்த அப்படியே பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி. அப்புறம் இதெல்லாம் நார்மல் பேட்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜோட ஜூடி மெம்பர் பேட்ச். அதுக்கான தேவையான ஒரு வேலை கூட நான் பார்த்ததில்லை, ஆனால் பேட்ச் மட்டும் வாங்கி பேக்கில் மாட்டி வச்சுருக்கேன். அண்ட் வாங்க ஃபஸ்ட் ஜிப்பில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி தொண நான் மட்டும் தான் பேசிட்டே இருப்பேன். ஃபஸ்ட் ஜிப்லேயே பவுச் வச்சுருக்கேன், ரொம்ப பெரிய விஷயம். இந்த பவுச் வந்து கந்திர கோலத்தில் இருக்குது. இப்போ தான் இதுக்கு வாழ்வு தரலான்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். எப்படியும் ஒன்று 1 இயர் தான் இருக்குது, அதுலேயும் 6 மாதம் எக்ஸாமில் போய்டும். 3rd இயர் வந்துட்டோம், அதனால் வந்து இப்போ தான் மாற்ற வேணான்னு சொல்லி எதுவாக இருந்தால் 3rd இயர் தான் வந்துட்டுமே, காலேஜ் முடிய போகுது, அப்புறம் எதுக்கு வாங்கிட்டுன்னு இருக்குது. பட் இருந்தாலும் நான் இந்த பவுச்சஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சிதர் வச்சுருக்கேன். குட்டி வயசில் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு இது மேலே என்னன்னே தெரியல, ஒரு காதல் இந்த மாதிரி இருக்கிற கிரேசி பொருளில். அப்புறம் இந்த மாதிரி பெண்ணுக்கு மேலே வைக்கிறது. அண்ட் கேல்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட், எப்போ பார்த்தாலும் கணக்கு போட்டே இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் புக்கு தான் எடுத்ததே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு சாவி, சும்மா சொன்னேன், இது சாவி மாதிரி இருக்க பெண்ணு. இந்த மாதிரி பெண்ணெலாம் நான் ஏன் வாங்கினேன் எனக்கே தெரியல. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. யூஸே பண்ணாமல் நான் இது குப்பையில் போட்டேன். நான் யூஸ் பண்ணுறேன், ஏன் பவுச் எடுத்தேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தியல். ஏதாவது யாராவது நம்மள ஏதாவது சீன்னாங்கன்னா டக்குன்னு சுத்தியல் எடுத்து அவங்க மண்ணில் அடிச்சிடலாம்னு சொல்லி சுத்தியல் மாதிரி ஒரு பெண் வச்சுருக்கேன். அப்புறம் ஃபேஸ் ரோல் ஆன் பெண்ணு, போர் அடிச்சா காலேஜில் உட்காந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு பென்சிலு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வேல் மாதிரி இருக்கிற சக்திமான் பெண்ணு. அப்புறம் நார்மல் ஒயிட்னர், ஸ்டாப்லர், இந்த மாதிரி தேவையில்லாத பொருள். அதுக்கப்புறம் இதெல்லாம் மட்டும் எடுத்து பேக்கில் எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ பொருளாக கொண்டு போகிறேன். இது தயவு செஞ்சு நான் ஓப்பனே பண்ண மாட்டேன். இதில் இருக்க ஒரே ஒரு பெண்ணு கூட எழுதாது. என்ன பண்ணுறது, சும்மா சீனுக்காக வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயின், இதுலேயும் வந்து நொந்து போன கீ செயின். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லறை காசு வச்சுருக்கேன், ஏன்னா எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். இப்போ உங்களுக்கு கேன்டீன் வேறு இருக்கேன் என் காலேஜில். நாங்கள் அப்போ போய் கேன்டீனில் சாப்பிடுவோம். நான் சாப்பிட்லன்னா ஃப்ரெண்டு பசிக்குதுன்னு கேட்டு உயிரை வாங்குவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கத்தி, ஃபேஷியல் ரேசரோட கத்தி. இது வந்து யாராவது வந்தாங்கன்னா தற்காப்புக்காக. ஆனால் பேக்கை திறந்து நான் அதை எடுத்து அவங்கள குத்துறதுக்குள்ளே அவங்க என்னை குத்திட்டு போயிடுவாங்கன்னு எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் தற்காப்புக்காக வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்படிலாம் கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது. மாங்காய் வெட்டுறதுக்காக வச்சுருக்கோம். காலேஜில் எங்கேயாவது மாங்காய் கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து வெட்டி உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிட்றது தான் எங்கள் வேலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜிப்பில் என்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இந்த ஜிப்பில் தான் எக்ஸைட்டிங்கான விஷயம் இருக்குது. அண்ட் இந்த பேக்கை பற்றி சொல்ல நினைக்கிறேன். இந்த பேக் வந்து நான் வாங்கினது இல்லை, என் சொந்த காசில். எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக நான் வாங்க மாட்டேன். வெளிக்காட்டில் எங்கள் அண்ணாவுக்கு கிடச்சிது, அதை அப்படியே எடுத்து நான் ஆடியே போட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் தான் எக்ஸைட்டிங்கான ஜிப்பு. இதில் என்னென்ன இருக்குன்னு எனக்கே தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி பேக் தொட்டது. ஏன்னா காலேஜ் லீவ் விட்டுறது முன்னாடி. இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உடையாதுன்னு சொல்லி வாங்கினா. இது எதுக்கு வாங்கினே தெரியல, பத்திரமா என் பேக்கில் மட்டும் தான் இருக்குது. இதெல்லாம் இருக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட் பேடு. இது பத்திரமா யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பத்திரமா வச்சுருக்கேன். இது வாழ்க்கை பூரா பத்திரமா வச்சு இது குப்பையில் போட்டுற போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃபேவரட்டான டைரி. இதில் வந்து என் பர்சனல்ஸ்லாம் எழுதி வைப்பேன் கொஞ்ச நாள் முன்னாடி. ஆனால் இப்போ எதுவும் எழுதுறதில்லை, சீக்கிரமாக எழுதி வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேப்பு. எதுக்கு தேவைப்படும், சும்மா ஏதாவது ஒட்டிகிட்டு இருப்போம், சும்மா போகிறச்சு ஏதாவது ஒட்டிகிட்டு இருப்போம். நம்ம பேட்ச் ஒர்க் வேலை நிறைய பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு. ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் கேட்பாங்க இப்போ காலேஜில் 3rd இயர்ன்றதுனால. இல்லைனாலும் நிறைய காலேஜில் ஃபோட்டோ கேட்பாங்க எங்கள் காலேஜில் அதிகமாக. அதுக்காக நம்ம வேறு ஐடி கார்டு தொலைச்சிருவோம், திடீர்னு ஏதாவது தொலைச்சிருவோம். அதுக்காக அப்பப்போ ஃபோட்டோஸ் தேவைப்படும் சொல்லி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்ன இருக்கீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் காலேஜோட என் ஃபோட்டோஸு, என் காலேஜ் லைப்ரரி கார்டு. அப்புறம் இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டானது வேறு ஒன்றுமே கிடையாது, பேடு. பட் பேசிக்கலி நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் வந்து பீரியட்ஸ் கப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுமேன்னு சொல்லி வச்சுட்ருக்கேன். மேபி சம் டேஸில் யூஸ் ஆகும். அது சொன்னேன்ல, இந்த பீரியட்ஸ் கப் வந்து வச்சுருக்கேன். அண்ட் நம்மளுக்கு வந்து காலேஜ் பேக்கில் ஏன் இருக்குதுன்னு கேட்காதீங்க, தைலம். ஏன்னா சம்டைம்ஸ் மேக்ஸ்லாம் போடுறப்போ நம்மளுக்கு தலைவலி எடுத்துக்கும். தயவு செஞ்சு எங்கள் மேம் யாரும் இந்த வீடியோ பார்த்துறாதீங்க. மேக்ஸ் போடுறப்போ தலைவலி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தைலம் ஒன்று வச்சுருக்கேன். இதை நான் அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பென் பவுச்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் இதில் ஒரு சீக்ரெட்டான ஜிப் இருக்குது, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. தயவு செஞ்சு இதெல்லாம் ஏமா நீ காலேஜ் எடுத்துன்னு போகிறேன், தயவு செஞ்சு வீடியோ பார்த்து கேட்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்கப் பவுச். காலேஜுக்கு எதுக்கு மேக்கப் எடுத்துகிட்டு போகிறேன் அது தெரியல. அதுவும் எங்கள் காலேஜ் விமன்ஸ் காலேஜ், அது ஏன் எடுத்துகிட்டு போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இது யூஸ் பண்ணது கிடையாது, யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு கண்ணாடி, தயவு செஞ்சு யாரும் என்னை திட்டாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. அடுத்தது ஒரு சீப்பு அண்ட் ஏதோ கிளிப்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் லிப்ஸ்டிக், இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து பியூட்டி பார்லர் கேம் விளையாடுவோம். ஓகேவா, நான் வந்து குட்டி வயசில் விளையாட பியூட்டி பார்லர் கேம், என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது போட்டு இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவோம். அதுக்கு தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நாங்கள் கேர்ள்ஸ் காலேஜ், எது எப்படி இருந்தாலும் யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்மளுக்கும் தெரியுமா, அதனால் நாங்களும் என்ன மேக்கப்பும் பண்ணிக்க மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு இப்போ திடீர்னு எங்கேயாவது வெளில போகிறோம், அப்படியே காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு வெளில போகிறோம், அப்போ தேவைப்படுமேன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஆனால் இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. மோஸ்ட்லி நான் மேக்கப் போட மாட்டேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க. அடுத்தது செகண்ட், நம்ம லாஸ்ட் ஜிப்புக்கு போயிடலாம். லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஜிப், சாரி இந்த கீச்செயின் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, சாரி. பை த வே இந்த ஜிப்பில் ஒன்றுமே கிடையாது. காலேஜ் டைம்லேயும் ஒன்றும் இருக்காது, அது லீவ் டைமும் ஒன்றுமே இல்லை. சும்மா இந்த காயின் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு போட்டிருக்கேன்னு எனக்கே தெரில. அங்கங்கே காசு போட்டு வச்சா காசு சேரும்னு எனக்கு யாரோ சொன்னாங்க, அதனால அங்கங்கே காசு போட்டு வைக்கிறேன். அப்பா வேருக்கு இது அடிக்கிற வெயிலில். அப்புறம் ஒரு ஃபைலு, இந்த ஃபைலில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் குப்பையில் போட்டேன். ஏன்னா இப்போது காலேஜ் ஓப்பன் பண்ணால் திருப்பி இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஒரு ஃபைல் தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகிறோம், போர் அடிக்கும், அதனால இந்த கேம்ஸ் வச்சுருக்கேன். போர் அடிச்சதுன்னா இப்படி விளையாடுறதுக்கு. காலேஜ் நீ எதுக்குமா போகிற, படிக்கவா போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எனக்கும் தெரியல. இத்தனை நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி போர் அடிச்சாங்க கேம் விளையாடுறதுக்காக நான் இந்த கேம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பேர் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து கண் பார்வை கம்மி, அதனால பெரிய கேல்சியில் போட்டேன். எனக்கு கண்ணு தெரியாது, அதனால சாரி சின்ன கேல்சியில் போட்டேன். என்னடா உளறேன், எனக்கு வந்து கண் பார்வை கம்மி, அதனால வந்து சின்ன கேல்சியில் போட்டேன். எனக்கு கண்ணு தெரியாது, அதனால பெரிய கேல்சியில் போட்டால் தான் எனக்கு கண்ணு தெரியும். அப்படி நாட்டார் மாதிரி பெண்ணை உன்னை காதில் சொருக்கி டக்கு டக்குன்னு தட்டினா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் புக்கே இல்லாமல் ஒரு செம் ஃபுல்லாக எழுதியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க நான் எந்த அளவுக்கு படிப்பேன்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு பெரிய கேல்சி இருக்குது. அதுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்சம் காசெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அடிக்கடி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டைரி தான், ஒரே ஒரு நோட்டு வேணாம், அதனால டைரி யூஸ் பண்ணுறேன். டைரியில் வந்து நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பேன். ஈவெண்ட்ஸு எல்லாமே, ஈவெண்ட்ஸு காலேஜுக்கு தேவையானது எல்லாமே. எங்கள் காலேஜில் மட்டும் தான் ஹோம்ஒர்க்லாம் பண்ண சொல்லுவாங்க. எந்த காலேஜில் பண்ண சொல்லுவாங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க்னு ஏகப்பட்டது இருக்கும். நான் காலேஜுக்கு படிக்க போகணுன்னோ இல்லையோ எக்ஸோ விளையாட போயிருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் எப்பவுமே ஜெயிப்பா, அதனால் நான் ஜெயிக்கிற வரையே விளையாட வைப்பேன். அப்புறம் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே முடி வச்சிருப்பேன். இது டைரி என்னோட ஃபேவரட் டைரி. என் காலேஜ் பேக்கில் என் ட்ராயிங்ஸோட வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் நான் ஃப்ரீ டைமில் வரைவேன். அந்த டைமில் வரைஞ்சது தான் இது. ஆக்சுவலாக என்னோட ஒரு ஒர்க்காக போயிருந்தேன், அங்கே போய் வரைஞ்சது. எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிக்சர் பிடிக்கும் அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏகப்பட்ட ட்ராயிங். ஆனால் நான் வரைகிற ட்ராயிங் என்னென்னா மண்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டு, அந்த மாதிரி ஹார்ட் வந்து கொஞ்சம் ட்ராயிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஃபேவரட், எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ட்ராயிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஃபேவரட்டான ட்ராயிங் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஹார்ட் பண்ணுறச்சு இது உண்மையாக பிரிண்ட் அவுட் எடுத்ததா இல்லை வரைஞ்சதான் தெரியாத அளவுக்கு இருக்கும். அதனால எனக்கு இந்த மாதிரி ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கான ஈஸியாக இருக்கலாம், டைம் ரொம்ப எடுக்கும். மேக்ஸிமம் எல்லாமே 1 ஹவருக்கு மேலே தான் ஆகும். ஏன்னா ஒவ்வொன்றும் மைன்யூட்டாக வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன், இந்த 3rd இயரில் வந்து கடைசியாக போய் நம்ம இருக்கிற எல்லா இன்டர் காலேஜ்லேயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் எதுவுமே இருக்காது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அது இதுன்னு போயிடுவோம். ஸோ தட் இந்த ஒரு இயரில் எவ்வளோ என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது ரொம்ப டைம் எடுத்துச்சு, பார்க்கறதுக்கு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். பட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா என் மாஸ்டர் பீஸை காணுமே, அச்சோ நான் ஒரு சீவன். அண்ட் இது சொல்ல வரேன்ட்டேன், இது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வரைஞ்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராயிங் இருக்குது. ஆனால் என் ஃபேவரட் ட்ராயிங் தான் காணும், அதுதான் கண்டுபிடிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதை வந்து நான் என்னோட அக்கா ஊரில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வரைஞ்சாங்க. அதை பார்த்து நான் இன்னொரு இது எடுத்தேன். அவங்களது இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் அவங்களத மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏதோ லைட்டாக வந்திருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரேம் போடணுன்னு ரொம்ப ஆசான டைம் தான் வரல. ஃப்ரேம் போட்டெல்லாம் எங்கள் வீட்டில் மாட்டுறதுக்கு இடம் கிடையாது. ஸோ தட் அது ஃப்ரேம் போட டைமே கிடையாது.
ஸோ தட் இந்த மாதிரி ட்ராயிங்லாம் நான் ஃப்ரீ டைமில் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ அது பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. ஏன்னா ஈவெண்ட்டு, காலேஜஸ் அது மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்குது லைஃப். ஸோ தட் தினம் ஒரு வீடியோ போடணும். அதுவும் வேலை நம்ம 4 ஐடியா வச்சுருக்கோம். தயவு செஞ்சு உங்களில் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலையோ மேலே பின் பண்ணியிருக்கேன், போய் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த கண்ணாடி தான். ஆனால் கண்ணாடி நான் இது வரைக்கும் கண்ணில் போட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது ஷோகேஸ்க்கு நான் அழகாக இருக்கேன்னு சொல்லி வாங்கி மட்டும் தான் வச்சுருக்கேன். போடணும் டாக்டர் எந்த தினம் போட சொல்கிறாங்க. இப்போ போட்டால் அழகு போயிடுமேன்னு சொல்லி நான் போடுறது இல்லை. இதை பார்த்தா கேவலமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இதை போட்டு தான் ஆகணும். பட் நான் அதை போடுறதே கிடையாது. அது வேறு உடச்சி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் தெரிந்ததான் ஆக்சுவலாக உடஞ்சிருச்சு. ஓகே, நான் இதை அப்படியே மறைச்சி வச்சிடலாம். என் வீட்டில் இருக்கவங்க யாரும் பார்க்கறதுக்குள்ள இந்த பேக்கில் போட்டு அப்படியே இது பண்ணிடலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது ஸ்பீக்கர் தான். காலேஜுக்கு நீ எதுக்குமா ஸ்பீக்கர் கொண்டு போகிறேன்? நீங்கள் சொல்கிறது கேட்குது. பட் நம்ம காலேஜுக்கு படிக்கிறத விட நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் ரொம்ப ஆர்வம். ஸோ தட் நம்ம அதை பண்ணுவோம். நம்ம வந்து டான்ஸ் ஆடுவோம் காலேஜில். என்ன கல்ச்சுரல்ஸாக இருந்தாலும் கலைவாணியாக கூப்பிடுங்க, கலைவாணி வருவா அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம காலேஜில். ஸோ தட் நம்ம எல்லா டான்ஸுக்கும் ஆடுவோம். அதனால டக்குன்னு இன்னைக்கு டான்ஸ் தான் நாளைக்கு உடனே நாங்கள் பாட்டு போட்டு ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ தட் நாங்கள் ஸ்பீக்கர் எடுத்துன்னு போனால் தான் நம்மளால் ஆட முடியும். ஃபோனை கனெக்ட் பண்ணி பாதி நேரம் நான் கிளாஸே இருக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ தட் அதுக்கு ஸ்பீக்கர் தேவைப்படும். ஸ்பீக்கர் இல்லைனா அலோவ் வேறு பண்ண மாட்டாங்க. அதனால ஸ்பீக்கர் எப்பவுமே என் பேக்கில் இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. ஆஸ் யூஷுவல் தண்ணி பாட்டில் அங்கேயே இருக்கும். தண்ணி இருந்தாலும் நம்ம குடிக்கிறதுக்காக தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போவோம். வேறு எதுவுமே இருக்காது என் பேக்கில். இதுவே நான் கொண்டு போகிறது ஜாஸ்தி. இதுலேயும் 10 நாள் பேக்கே கொண்டு போக மாட்டேன். பாதி வண்டியிலே போட்டால் அப்படியே நான் படுத்து போயிடுவேன். உங்களோட காலேஜ் பேக் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.